ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து பர்கர் பன். யூஸ்வலாக நம்ம வந்து பர்கர் சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம், பேட்டிலேருந்து எல்லாமே. பட் பன்னு மட்டும் வந்து பேக்கரிஸ்லேயோ இல்லை வெளியே ஷாப்பில் போய் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி நம்ம இட்லி சட்டியில் எப்படி பர்கர் பன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்க பாலாக இருக்கணும். அதில் ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது யூஸ்வலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இது நல்லா பொங்கி நல்லா புளிச்சிரும். அதுக்கப்புறம் இதில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைதா வேண்டான்னா நீங்கள் வந்து ஹோல் வீட்லேயும் பண்ணிக்கலாம். அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பராக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி தன்மை கொடுக்குறதுக்கு நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா சாஃப்டான டோவாக பிணைஞ்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் விட்டுக்கலாம். 2 hours கழிச்சு பார்த்திங்கன்னா இது நல்லா ரைஸ் ஆகிருக்கும், டபுள் த குவான்டிட்டி ஆகிருக்கும். அதில் இருக்க ஏர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. டோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகிற வரைக்கும் இது நல்லா நீட் பண்ணிக்கோங்க டோவை. அப்போ தான் வந்து டோ நல்லா ரைஸ் ஆகும். இது நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோ வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே கூட உருட்டிக்கலாம். நான் வந்து ஈக்குவல் சைஸாக இருக்கணும்னு சொல்லி அதை வந்து கட் பண்ணுறேன். ஈக்குவல் சைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த டோவை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. அதை பஞ்சில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் டோ. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் டோ நல்லா ரைஸ் ஆகும், உள்ள நல்ல லேயர்ஸ் வரும் ப்ரெட்டில். இதை ரோல் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே மூடி போட்டுருங்க. ஒரு 30 minutes இது ரெஸ்ட் விடணும். 30 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பன் வந்து திரும்ப ரைஸ் ஆகிருக்கும், டபுள் ஆகிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு பால் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து எக் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை வந்து அடித்து அதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி வந்து மேலே நல்லா கோல்டன் கலர் வரும். யூஸ்வலாக வந்து அவனில் பேக் பண்ணால் கோல்டன் கலர் வரும். நம்ம வந்து குக்கர்லேயோ இல்லை கடையில் பேக் பண்ணால் கோல்டன் கலர் கம்மியாக தான் வரும். இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு நான் ஒயிட் செசமே சீட் வச்சு வந்து கார்னிஷ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பர்கர் பன்னில் வந்து ஒயிட் செசமே சீட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மில்க் போட்டிருக்கனால அது நல்லா ஒட்டிக்கும் அது மேலே. இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 டைப் ஆஃப் பேக்கிங் காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து சால்ட் பேக்கிங். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கல் உப்பு, ஒரு ஸ்டாண்டு போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி பிளேட்டை வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இதை ஒரு மூடி போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் மிச்சம் இருக்க மாவை வந்து நான் கடாய் பேக்கிங் பண்ணி இப்போ காமிக்கிறேன். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் வந்து அதே மாதிரி பன்னை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து அதே ப்ரொசீஜர்லாம் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். 40 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பன் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கும், நல்லா ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கோம் மேலே. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஆயில் இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து நீட்டாக வந்துடும். நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணலாம். நீங்கள் இது பர்கருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வடை பாவுக்கோ இல்லை பாவ் பாஜி அப்படி நிறையா டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த பர்கர் பண்ணை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் கொஷின் கேட்பீங்க, என்னடா பர்கர் பண்ணால் கோல்டன் கலரில் தானே இருக்கும், மேலே க்ரஸ்ட் இருக்கும், இது என்னென்னா ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம குக்கரில் பேக் பண்ணனால தான் ஒயிட் கலரில் இருக்குது. நீங்கள் அவனில் இதே மாதிரி பேக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கோல்டன் க்ரஸ்ட் விழும். நம்ம வந்து குக்கரில் பேக் பண்ணுறதுனால கீழே நம்ம ஹீட் கொடுக்குறோம், அதனால் வந்து கோல்டன் கலர் மேலே விழாது. நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. உள்ள லேயர்ஸ் வந்து நீட்டாக தெரியுது. கீழே வந்து கோல்டன் க்ரஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.